ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்னமருமகள் சீரியலில் மீனாட்சியோட உயிரை காப்பாற்றுறதுக்காக ஐஷு தான் உயிரை பணைய வச்சாங்க. இப்போ ஐஷுவோட உயிரே ஆபத்தில் இருக்குது. பொழைப்பாங்களா மாட்டாங்களான்றதை வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே சேது ஐஷுவை கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்து சேர்த்துறாங்க. டாக்டர் கிட்ட அவளுக்கு தேல் கடிச்சிருக்கு, எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொன்ன உடனே டாக்டரும் ஐஷுவை நல்லா செக் பண்ணிட்டு என்னெல்லாம் டேப்லெட் வாங்கணும்னு சொல்லி சொன்ன உடனே எதுவும் கருப்பு வேகமாக ஓடி போய் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் சீனில் அழகர் தொடர்ந்து அழுதுகிட்டு இருக்கிறதுனால சீனியர் டாக்டர் கிட்ட காமிக்கிறாங்க. அந்த டாக்டர் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு உன் குழந்தைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, ஆனா உன் குழந்தைங்க ட்வின்ஸ் தானேன்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே ஆமா டாக்டர், மீனாட்சி என்கிட்ட 5 நாள் இருப்பா, இந்த 2 நாள் வீக்கெண்ட்ல மட்டும் அழகர் என்கிட்ட இருப்பான், மீனாட்சி அவங்க கிட்ட இருப்பாங்கன்னு சொன்ன உடனே டாக்டர் அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட இவன் அழுதுகிட்டே இருக்கலாம், அதனால ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை ஓகேவா இருக்கா, உடம்புக்கு எதுவும் பிரச்சனையான்றதை ஃபோன் பண்ணி கேளுன்னு சொன்ன உடனே தமிழும் ஓகே டாக்டர், நான் இமீடியட்டா கால் பண்ணி என் குழந்தை நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்குறேன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ராஜாங்கமா அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா ஓடி வந்து ரிசப்ஷன்ல ஐஸ்வர்யா எங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அவங்களும் ஐசியூல இருக்காங்கன்னு சொன்ன உடனே ஐசியூவா அப்படின்னு சொல்லி பதறிக்கிட்டே எல்லாரும் வேகமா ஓடி வராங்க. ராஜாங்க சேதுவை பார்த்து ஐஷு இப்போ எப்படி இருக்கா, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே டாக்டர் எதுவும் சொல்லலப்பா, உள்ளதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே சேதுவோட அண்ணே வர வழியில ஃபர்ஸ்டே ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுல, அங்க போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு சொன்ன உடனே சேதுவும் இல்லைண்ணே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால டாக்டர்ஸ் யாரும் இல்ல, வேற ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் இங்க வந்தோன்னு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி சேதுவை பார்த்து கார்ல வரும்போது அவ எதுவும் சுயநினைவுக்கு வந்தாலா, முழிச்சாலாப்பா, எதுவும் சாப்பிட்றதுக்கு கொடுத்தியான்னு சொல்லி கேட்ட உடனே சின்னம்மா தண்ணி எதுவும் கொடுக்கலாமா கூடாதான்னு எனக்கு தெரியாது, அதனால நான் சாப்பிட்றதுக்கு எதுவும் கொடுக்கலன்னு சொல்றாங்க. உடனே மோகனா அப்ப ஐஷு கண்ணாவது முழிச்சாலான்னு சொல்லி கேட்ட உடனே சேது அவ கண்ணு எதுவும் முழிக்கல, டாக்டர் கிட்ட வந்து நேரா இங்க வந்து காமிச்சிட்டோம், இந்த மாத்திரெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம், அது எல்லாத்தையும் அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் சரியாயிருந்தா நினைக்கிறேன்னு சொல்றாங்க. ஈஸ்வரி மோகனா கிட்ட எங்க அண்ணன் கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. டாக்டர் ஐஷுவோட ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு அவங்களோட பிளட்ல அதிகமான பாய்சன் இருக்கு, ரத்தம் கட்டாம இருக்கிறதுனாலதான் ரத்தமும் ஓவரா லாஸ் ஆகுது, நான் சொல்ற மருந்து எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி டாக்டர் வெளியே வராங்க. உடனே சேது ஆச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நீங்க உங்களுக்கு யாருன்னு சொன்ன உடனே ஹஸ்பண்ட்னு சொல்றாங்க. உடனே டாக்டரும் தேல் கடிச்சதுல அவங்களுக்கு பிளட்ல பாய்சனோட அளவு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதனால அவங்களோட நுரையீரலும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, ப்ரீத் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இருந்தாலும் நாங்க எங்க முழு முயற்சியை எடுக்கிறோம்னு சொன்ன உடனே சேது வேகமா அவங்க உயிருக்கு ஏதோ ஆபத்து இல்லையன்னு சொல்லி கேட்ட உடனே டாக்டர் இப்போதைக்கு எதுவும் ஷுவரா சொல்ல முடியாது, கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே ஈஸ்வரி ராஜாங்கத்துக்கிட்ட மாமா பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்ன உடனே ராஜாங்க எல்லாம் புரியுதுமா, கவலைப்படாது, அவளுக்கு எதுவும் ஆகாது, தயவுசெய்து அழாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இப்போ பக்கம் தமிழ் மலருக்கு கால் பண்ணி நான் அழகரை தூக்கிட்டு இன்னைக்கு காலேஜுக்கு வந்திருந்தேன்க்கா, அப்போ அவன் அழுதுகிட்டே இருந்தான், டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்தோம்னா டாக்டர் இவனுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அவன் கூட பிறந்த ட்வின் பேபிக்கு ஏதாவது உடம்புக்கு சரியில்லாம கூட இருக்கலாம், என்னாச்சு அவன் நல்லா இருக்கலான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மலரும் தயங்கிக்கிட்டே இங்கே காலையில ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே தமிழ் பதறிக்கிட்டே என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மலரும் மீனாட்சிக்கு எதுவும் ஆகல, மீனாட்சி நினைச்சு நீ எதுவும் பயப்பட தேவையில்ல, மீனாட்சி இப்போ கூட படுத்து தூங்கிட்டு தான் இருக்கா, காலையில கொஞ்ச நேரம் மீனாட்சி வெயில காட்டலாம்னு சொல்லி கொண்டு போனோம், அந்த இடத்துல தேலு பாப்பாவோட துண்டுல ஏறி இருந்திருக்கு, அதை நாங்கள் யாருமே கவனிக்கல, ஆனா அதை ஐஷு கவனிச்சு தள்ளி விட்டுருக்கா, ஆனா அது ஐஷுவை கடிச்சிருச்சு, அது மீனாட்சியை கடிக்க வேண்டியது, அந்த கடவுள் தான் மீனாட்சியை காப்பாத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. தமிழ் பதறிக்கிட்டே ஐஷுக்கு என்னாச்சு, அவ எங்க இருக்கான்னு சொல்லி கேட்ட உடனே மலர் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க, அதை தவிர்த்து எனக்கு வேற எதுவும் தெரியாது, நான் கால் பண்ணாலும் யாரும் அட்டன் பண்ண மாட்டாங்க, அதனால எனக்கு இவ்வளவுதான் தெரியும்னு சொன்ன உடனே தமிழ் அவ ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது சைனனோட இருந்தாளான்னு சொல்லி கேட்ட உடனே மலரு அவளுக்கு தேல் கடிச்சோடனே பிங்க் கலர்ல வாயிலிருந்து நுர வந்துச்சு, அவள் மயங்கி விழுந்துட்டா, அதனால தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே தூக்கிட்டு போனோம்னு சொல்றாங்க. உடனே தமிழ் அப்ப கடிச்சது செந்தேலாக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மலரும் ஆமா தமிழ், வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே சரிக்கா நீங்க மீனாட்சி மட்டும் பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போன் வச்சிடறாங்க. ஓகே இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த தமிழோட அம்மா செந்தேல் கடிச்சிச்சுன்னா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லுவாங்களேடி, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே தமிழும் செந்தேல் கடிச்சிச்சுன்னா முதல்ல அவங்க நுரையீரலை தான் பாதிக்கும்னு நானும் படிச்சிருக்கேம்மான்னு சொல்றாங்க. சேதுவோட பாட்டியும் ஐயோ ஐஷுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பதறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல சாவித்திரியும் தாமரையும் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. மோகனா கிட்ட என்னாச்சு ஐஸ்வர்யா நல்லா இருக்கலாம்னு சொல்லி கேட்ட உடனே மோகனா ஐஷுவோட உடம்பு ஃபுல்லா விஷம் பரவிச்சா, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பதறாங்க. அதை கேட்ட தாமரை சாவித்திரி கிட்ட என்னம்மா உடம்பு ஃபுல்லா விஷம் பரவிச்சாமே, அவ பழப்பாளான்னு கேட்டதுக்கு தெரியலையேடி பாப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல டாக்டரும் வெளியே வராங்க. உடனே சேது பதறிக்கிட்டே டாக்டர் ஐஷு இப்போ எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே டாக்டர் நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறோம், ஆனா இந்த ஒயிட் செல்ஸ் இம்ப்ரூவ் ஆகவே மாட்டேங்குது, ஆக்சிஜனோட லெவலும் ரொம்ப டிராப் ஆகிட்டே இருக்கு, அவங்களோட உடம்பு இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டே தான் இருக்குன்னு சொல்றாங்க. உடனே வீட்டுல இருக்க எல்லாரும் டாக்டர் கிட்ட டாக்டர் இப்படிலாம் சொல்லாதீங்க, எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் உள்ள ஐஸ்வர்யா மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஈஸ்வரியா மர்மோல அப்ப நீங்க காப்பாற்றவே முடியாதான்னு சொல்லி கேட்ட உடனே தயவுசெய்து எல்லார்கிட்டையும் சொல்லி அனுப்பிடுங்கன்னு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி கீழே உட்காந்துக்கிட்டே தலையில அடிச்சுக்கிட்டு ஐயோ போச்சுன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரத்துல தாமரை சாவித்திரி கிட்ட என்னம்மா சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் சொல்லி அனுப்புங்கன்னு சொல்றாங்க. உடனே அதுதான் விதினா நம்ம என்னடி பண்ண முடியும்னு சொல்றாங்க. இந்த பக்கம் தமிழோட அம்மா தமிழ் கிட்ட மீனாட்சிக்கு வரப்போற ஆபத்து முன்னாடியே தெரிஞ்சதுனாலதான் அழகர் அழுதுகிட்டே இருந்தானோன்னு சொன்ன உடனே இருக்கலாமான்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல சேதுவோட அப்பத்தா அங்க ஐஷுவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நமக்கு ஒரு தகவலும் தெரியாம இங்க உட்காந்துருக்கமேன்னு சொன்ன உடனே
தமிழ் அவங்க அம்மா கிட்ட, அம்மா நம்ம வீட்டுக்கு போகாம ஐஸ்வர்யாவை எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னு கேட்டு அங்கே போய் அவங்கள பார்க்கலாமான்னு சொல்லி கேட்ட உடனே தமிழோட அம்மா, நம்ம அங்கே போனால் அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியலேன்னு சொன்ன உடனே, நாம போனால் அவங்க என்னமா நினைக்க போறாங்க, ஐஷு எனக்கு பார்க்கணும் போல இருக்கு, அவளுக்கு மெடிக்கலி எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு தெரிஞ்சாவது என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், வாங்கம்மா போய் பார்க்கலாம்னு சொல்றாங்க. உடனே சேதுவோட பாட்டியும், தமிழ் சொல்றது கரெக்டு தாண்டி, நம்ம வீட்டுக்கு போனாலும் அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே தான் இருப்போம், அவளை ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கும் நல்லா தானே இருக்கும்னு சொல்கிறாங்க. உடனே தமிழோட அம்மாவும், நீங்கள் 2 பேரும் சொன்ன மாதிரி நம்ம ஐஷுவே போய் பார்க்கலான்னு சொல்லிடுறாங்க. அப்போ தமிழை, எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு, நான் போய் பர்மிஷன் மட்டும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்க போயிட்டாங்க. இந்த பக்கம் ஐசியூ ரூம்லேருந்து நர்ஸ் ஒருத்தவங்க வெளியே வராங்க. உடனே சேது, உங்ககிட்ட ஐஷு இப்போ எப்படி இருக்கா, நான் உள்ளே வந்து பார்க்கலாமான்னு சொல்லி கேட்ட உடனே, நான் டாக்டர்கிட்ட போய் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் அவங்க ரிலேட்டிவ்ஸ் உள்ளே வந்து பார்க்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்ன உடனே, யாராவது ஒருத்தரை மட்டும் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே நர்ஸும் யாராவது ஒருத்தர் வந்து பாருங்கன்னு சொன்ன உடனே சேது, நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஐஸ்வர்யாவை பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் நர்ஸு கிட்ட, இப்போ ஐஷுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்ட உடனே நர்ஸ், நாங்களா எதுவும் சொல்லக்கூடாது, டாக்டர் தான் சொல்லணும், இருந்தாலும் அவங்க கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சேது தான் குழந்தைய காப்பாத்துறதுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்தா, ஆனால் நம்ம அவளை திட்டிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு ஐஷுவோட கையை பிடிச்சி ஃபீல் பண்ணுறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கான ப்ரோமோல அந்தமான்லேருந்து அவங்க அம்மா அப்பா வந்து என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. சேதுவும் ஐஷுவை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி ஐஷுவை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலாம், அங்கே கூட்டு போனால் கண்டிப்பாக ஐஷுவை காப்பாற்றிடுவாங்கன்னு சொன்ன உடனே ஈஸ்வரி ரொம்ப கோவமா, அது எப்படி பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இல்லாதது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்குமா, நீ ஹீரோயிசம் காட்டுறதுக்கு நாங்கள் தான் கிடைச்சோமான்னு சொல்லி திட்டுறாங்க. இதோட ப்ரோமோ முடியுது. இப்படியே போச்சுன்னா சேது ஐஷோ ஏற்றுக்குவான் போலையே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.